குப்பமேடு எட்டியம்மன் கோயிலில் தற்போது வழிபடுவதற்காக பட்டியலின மக்கள் அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக பட்டியலின மக்கள் கோயிலில் வழிபாடு செய்வதற்கு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் சென்று வழிபடுவதற்காக அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். முழு விவரங்களோடு செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேஷ். தற்போது பட்டியலின மக்கள் கோயிலில் வழிபடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. ஏற்கனவே பிரச்சனை இருந்ததுனால தான் அவங்களுக்கு வழிபாட்டுக்கு தவிர்க்கப்பட்டிருந்தது. இப்போ அவங்களுக்கு வழிபட போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல பாதுகாப்புக்காக அங்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, முழு விவரம். வணக்கம் கனிமொழி. கும்மிடிப்பூண்டி அடுத்த வழுதலம்படு கிராமத்தில் கடந்த மாதம் 9ஆம் தேதி அங்குள்ள எட்டியம்மன் கோவில் கும்பாபிஷேக நடைபெற்றது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் கும்பாபிஷேக நிகழ்வில் பட்டியலின மக்கள் வழிபாடு செய்ய மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நிலைமையை சமாளிக்க நிகழ்விடத்திற்கு வந்த மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கோவிலை பூட்டி சீல் வைத்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக 7 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் கைது நடவடிக்கை ஏதும் இல்லை. கடந்த 38 நாட்களாக கோவில் பூட்டி சீல் வைக்கப்பட்ட நிலையில் பட்டியலின மக்களை மாவட்ட நிர்வாகம் கோவிலுக்குள் அழைத்து செல்வதால் இந்த விவகாரத்தை கம்யூனிஸ்ட் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இயக்கம் கையில் எடுத்து 20ஆம் தேதி ஆலய நுழைவு போராட்டம் நடத்த இருந்ததாக துண்டறிக்கை வெளியானது. நிலைமையை சமாளிக்க மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தலைமையிலான இருதரப்பினரும் அழைத்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தையில் இன்று கோயிலை திறந்து பட்டியலின மக்கள் வழிபட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி பட்டியலின மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் மற்றும் எஸ்பி சீனிவாச பெருமாள் தலைமையில் எட்டியம்மன் கோவில் வழிபட்டு வருகின்றனர். 38 நாட்களாக மாவட்ட நிர்வாகம் பட்டியலின மக்களை கோவில் வழிபட ஏற்பாடு செய்யாமல் மௌனம் காத்து வந்த நிலையில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இயக்கத்தினர் இந்த விவகாரத்தை கையில் எடுத்த பின்னர் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் அவசர கதியாய் பட்டியலின மக்களை கோவிலுக்குள் அழைத்து வந்து பூஜை செய்து வருகின்றனர். கண்மொழி. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.